கிழக்கு என்பது வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பிரம்மி பூட்டும் பல்வேறு விஷயங்கள் நிறைந்த ஒரு பகுதி. பண்டைய நாகரிகங்கள் முதல் நவீன அதிசயங்கள் வரை என மத்திய கிழக்கு பகுதியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளது. அந்த வகையில் மத்திய கிழக்கு பற்றிய நம்ப முடியாத 30 உண்மைகளை இப்போது பார்ப்போம். மத்திய கிழக்கு உலகின் பழமையான மற்றும் மிகவும் பிரமிக்க வைக்கும் பண்டைய அதிசயங்களின் தாயகமாகும். அந்த வகையில் எகிப்தில் உள்ள கீசாவின் பெரிய பிரமிடு பண்டைய உலகின் 7 அதிசயங்களுள் ஒன்றாக உள்ளது. மற்றொரு மத்திய கிழக்கு அதிசயமாக பாபிலோனின் தொங்கும் தோட்டங்கள் இருந்தன. இவற்றின் இருப்பு ஒரு விவாதத்திற்குரிய விஷயமாக இருந்தாலும் அவை இன்றைய ஈராக்கில் அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது. ரோஸ் சிட்டி என்றும் அழைக்கப்படும் ஜோர்டானில் உள்ள பெட்ரா நகரம் அதன் பாறை குடைவு கட்டிடக்கலை மற்றும் நீர் வழித்தட அமைப்புக்கு பிரபலமானது. ஈரானில் உள்ள பண்டைய நகரமான பெர்சபலிஸ் பண்டைய அர்கமைடு பேரரசின் சடங்கு தலைநகரமாக இருந்தது. ஜோர்டான் மற்றும் இஸ்ரேலின் எல்லையில் அமைந்துள்ள சாக்கடல் உலகின் மிக அதிக உப்பு நிறைந்த நீர்நிலைகளில் ஒன்றாகும். இது அதன் மேற்பரப்பில் மிதப்பதை எளிதாக்குகிறது. மத்திய கிழக்கு ஒரு மாறுபட்ட மற்றும் துடிப்பான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகம் பேசப்படும் மொழியாக அரபு மொழி உள்ளது. இப்பகுதி 3 முக்கிய உலக மதங்களான யூதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாத்தின் பிறப்பிடமாக உள்ளது. ஈரானில் இருந்து வரும் பாரசீக தரை விரிப்புகள் அவற்றின் சிக்கலான வடிவமைப்பு மற்றும் கைவினை திறனுக்காக உலக புகழ்பெற்றவை. ஹம்மோஸ், ஃபலாஃபெல் மற்றும் ஷாவர்மா உட்பட பல மத்திய கிழக்கு உணவு வகைகள் உலகம் முழுவதும் பிரபலமாக உள்ளன. மத்திய கிழக்கின் பாரம்பரிய இசை பெரும்பாலும் ஊட், கானும் மற்றும் தார்புகா போன்ற கருவிகளை கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு அதன் பண்டைய வேர்களுக்காக அறியப்பட்டாலும் அது உலகின் மிகவும் ஈர்க்கக்கூடிய நவீன சாதனைகளுக்கும் தாயகமாக உள்ளது. அந்த வகையில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா 828 மீட்டர் உயரத்துடன் உலகின் மிக உயரமான ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சராக உள்ளது. மேலும் துபாயில் உள்ள பாம் ஜுமைரா பனைமரம் வடிவிலான செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு கூட்டமாகும். நவீன கட்டிடக்கலை திறமைக்கான சான்றுகளில் ஒன்றாக இது திகழ்கிறது. சவுதி அரேபியாவையும் பஹ்ரைனையும் இணைக்கும் கிங் ஃபஹத் காஸ்வே என்பது 25 கிலோமீட்டர் நீளமான ஒரு கடற்பாலமாகும். பாரசீக வளைகுடாவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலமானது மத்திய கிழக்கின் நவீன கட்டிடக்கலை அதிசயங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. துபாய் மால் உலகளவில் மிகப்பெரிய ஷாப்பிங் மால்களில் ஒன்றாகும். அக்வாரியம், ஐஸ் ரிங்க் மற்றும் இண்டோர் தீம் பார்க் உள்ளிட்டவைகளை கொண்டுள்ள துபாய் மால் மத்திய கிழக்கின் மற்றொரு பிரமிக்கத்தக்க அதிசயமாக உள்ளது. கட்டார் தலைநகர் தோஹாவில் அமைந்துள்ள கட்டார் நேஷனல் லைப்ரரி 10 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்களையும் அதிநவீன வசதிகளையும் கொண்ட உலகின் மாபெரும் நூலகங்களில் ஒன்றாக திகழ்கிறது. மத்திய கிழக்கு என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட அதிசயங்களுக்காக மட்டுமல்ல, பிரமிக்க வைக்கக்கூடிய இயற்கை அதிசயங்களுக்காகவும் புகழ்பெற்றது. அந்த வகையில் சவுதி அரேபியா, ஓமன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளின் சில பகுதிகளை உள்ளடக்கிய ருப் அல்காலி உலகின் மிகப்பெரிய தொடர் மணல் பாலைவனமாகும். ஜோர்டானில் உள்ள வாடி ரம் அதன் வியத்தகு மணற்கல் மலைகள் மற்றும் பண்டைய பெட்ரோகிளிஃப்களுக்கு பெயர் பெற்றது. ஈரானில் உள்ள ஜாக்ரோஸ் மலைகள் பல்வேறு வனவிலங்குகள் மற்றும் பழங்கால மனித குடியிருப்புகளுக்கு தாயகமாக உள்ளன. துருக்கி, சிரியா மற்றும் ஈராக் வழியாக ஓடும் திக்ரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் நதிகள் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகின்றன. ஏமன் நாட்டின் ஒரு பகுதியான சோகோட்ரா தீவு கூட்டம் அதன் விசித்திரமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்காக அறியப்படுகிறது. குறிப்பாக இங்கு பரவலாக காணப்படும் டிராகன்ஸ் பிளட் ட்ரீ எனும் மரம் மிகவும் புகழ்பெற்றது. இந்த மரத்தை வெட்டினால் மனித இரத்தத்தை ஒத்த சிவப்பு நிற திரவ கசிவு இருக்கும். எகிப்தின் தலைநகர் கெய்ரோ வழியாக ஓடும் நைல் நதி எகிப்தின் இரத்த ஓட்டமாக செயல்படுகிறது. நைல் நதி தங்களுக்கான உயிரை கொண்டு வருகிறது என எகிப்தியர்கள் நெகிழ்ச்சியாக கூறுகின்றனர். இத்தகைய நைல் நதிக்கரையில் உலகின் மிகப்பெரிய நாகரிகங்களில் ஒன்றான பண்டைய எகிப்திய நாகரிகம் செழித்து வளர்ந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை.
மனித வரலாற்றை வடிவமைத்ததில் மத்திய கிழக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. த கோட் ஆஃப் ஹமுராபி என்பது பண்டைய பாபிலோனில் உருவாக்கப்பட்ட கணிசமான நீளம் கொண்ட மிக பழமையான புரிந்து கொள்ளப்பட்ட எழுத்துகளில் ஒன்றாகும். இஸ்ரேலின் தலைநகரமாக இருக்கும் ஜெருசலேம் யூத மதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் ஆகிய மும்மதத்திற்கும் பொதுவான ஒரு புனித நகரமாக உள்ளது. எகிப்தில் உள்ள சினாய் மலை ஆபிரகாமிய மதங்களின் புனித தலமாக கருதப்படுகிறது. சினாய் தீபகற்பத்தின் தெற்கே அமைந்துள்ள இது இயற்கை அதிசயங்களுக்கும் மனித ஆன்மீகத்திற்கும் இடையே பின்னி பிணைந்த தொடர்பின் அப்பட்டமான காட்சியாக உள்ளது. இன்றைய ஈராக்கில் வாழ்ந்த சுமேரியர்கள் எழுத்தின் முதல் வடிவமான கியூனிஃபார்மை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள். 300 ஸ்பார்டன்களின் நிலைப்பாட்டிற்கு புகழ்பெற்ற தெர்மோபைலே போர் இன்றைய நவீன துருக்கியில் நடந்தது. சில்க் ரோடு எனப்படும் பட்டுப்பாதை ஒரு பண்டைய வர்த்தக பாதையாகும். இது மத்திய கிழக்கை ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுடன் இணைத்தது. மருதாணி என்பது தாவர அடிப்படையிலான ஒரு சாயம். இது பல மத்திய கிழக்கு கலாச்சாரங்களில் அழகிய வடிவமைப்புகளாக உடலில் பூசிக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக திருமணங்கள் மற்றும் பண்டிகைகளின் போது பெண்கள் இதனை தங்களது கைகளில் பூசிக்கொள்கிறார்கள். ராஜாளி பறவையை வேட்டையாட பயிற்றுவிக்கும் பழக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மத்திய கிழக்கில் ஒரு பாரம்பரியமாக இருந்து வருகிறது. மத்திய கிழக்கில் டீ பருகும் கலாச்சாரம் சமூக வாழ்வில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். பல்வேறு நாடுகளில் டீ தயாரித்து வழங்குவதற்கான தனித்துவமான முறைகள் உள்ளன. அபயா, தோபி மற்றும் ஹிஜாப் போன்ற பாரம்பரிய மத்திய கிழக்கு உடைகள் பிராந்தியத்தின் கலாச்சார மற்றும் மத விழுமியங்களை பிரதிபலிக்கின்றன. ஹக்காவதி என்று அழைக்கப்படும் கதை சொல்லும் கலை பல நூற்றாண்டுகளாக மத்திய கிழக்கில் ஒரு நேசத்துக்குரிய பாரம்பரியமாக இருந்து வருகிறது. கதை சொல்பவர்கள் சாகசம் மற்றும் ஞானத்தின் கதைகளால் பார்வையாளர்களை வசீகரிக்கின்றனர். மத்திய கிழக்கு கலாச்சாரம் வரலாறு, மரபுகள் மற்றும் புதுமைகளால் நிறைந்த ஒரு வியத்தகு பகுதியாகும். எகிப்தின் பண்டைய பிரமிடு முதல் இஸ்தான்புல்லின் பரபரப்பான பாரம்பரிய சந்தைகள் வரை இந்த பகுதி பழையவை மற்றும் புதியவையின் கலவையை வழங்குகிறது. டமாஸ்கஸ் மற்றும் ஜெரிகோ போன்ற உலகின் பழமையான நகரங்களை கொண்டுள்ள மத்திய கிழக்கில் துபாய், தோஹா போன்ற அல்ட்ரா மாடர்ன் நகரங்களும் இருக்கின்றன. அறிவியல் மற்றும் கணிதத்திற்கான இப்பிராந்தியத்தின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கவை. இஸ்லாமிய பொற்காலத்தை சேர்ந்த அறிஞர்கள் பலர் இன்றைய பல நவீன துறைகளுக்கு அடித்தளம் அமைத்துள்ளனர்.